பரியேறும் பெருமாள் நீ சொல்லும் போது கூட நான் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். அந்த உணர்வு என்னன்னா, அது நீங்க படத்துல காட்டுறது கரெக்ட் தான். என்ன அந்த மாதிரி உணர வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது. அப்படி ஒரு காட்சியை உருவாக்குவதன் மூலம் என்னுடைய சிந்தனையை நீங்க கிளறீங்க. அதுல எனக்கு என்னன்னா, அப்பாவை அவன் துரத்துறான். ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறுத்திருக்கலாம். இவர் தானே டைரக்டர், இவர் எந்த இடத்துல வேணாலும் நிறுத்தலாம் இல்லையா? கொஞ்சம் தூரம் ஓடுற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 50 செகண்ட்ஸ் அல்லது ஒரு 1 மினிட். ஆனா அது அவன் துரத்திக்கிட்டே ஓடுறான். துணியெல்லாம் இழுத்து விட்டு அவன் படுத்து புரண்டு வரான். ஆனா இந்த இடத்துல ரிட்டாலியேஷன் இல்ல. அவங்க கதாநாயகனை தனியா அழைச்சிட்டு போறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கிறாங்க, வாயில சிறுநீர் கழிக்கிறான். ரிட்டாலியேஷன் இல்ல. ஏன்னா திருப்பி அடின்னு முழக்கம் சொன்னவன், அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்று முழங்கியவன் நான். ஐயோ, இந்த இடத்துலயாவது கதாநாயகனை அடிப்பானாங்கிற மாதிரி எனக்கு வெறி வருது, எனக்கு கோபம் வருது. அப்ப எனக்கு அந்த வெறியை ஊட்டிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அந்த இடத்துல ப்ரோவோக் பண்றாரு. பாடுறா, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் படத்துல வைக்க மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். அதை நான் படத்துல ரிட்டாலியேட் பண்ண மாட்டேன், நீ ரிட்டாலியேட் பண்ணு அப்படிங்கிற அளவுக்கு போய்